ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சில் சதமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா, ஏன் வந்து டயர் 1 காலேஜெலாம் ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க, உங்கள் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க. சரியா, அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கமெண்ட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்பி போனேன் சார், அவங்க வந்து ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீலாம் கிடையாது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கனால அந்த ஸ்காலர்ஷிப் வரும், அவ்வளோதான், மீதியெல்லாம் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட என்னாச்சு பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. சரியா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது காலேஜில் போய் கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த காலேஜை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா, நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம போடுறோம். அந்த அவேர்னஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 400 இவ்வளோ தான் போயிருக்கும். சரியா, ஆனால் சும்மா ஏதாவது ஒன்று பேசி நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஆனால் அவேர்னஸ் வீடியோ போட்டால் மட்டுமே, ஏன்னா அது தேவையில்லை, நமக்கு தேவையில்லை, அதனால் மற்றவங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நான் அவேர்னஸ் வீடியோஸில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றப்படுவோம்னு சொல்லிட்டு அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். சரியா, அதெல்லாம் தயவுசெய்து பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் விசாரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் மூலியமாக நம்ம பண்ணுறோம். சரியா, அதனால் யாருமே உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் தேதி. சரியா, 6ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான நாள். என்னன்னு போது நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்குள்ளே நீங்கள் போய் என்னச்சு பார்த்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. சரியா, ரிப்போர்ட் பண்ணலை, இந்த மாதிரி ஃபீஸ் பெண்டிங் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபீஸ் வந்து மொத்தமாக கட்ட சொல்கிறாங்க. டயர் 1 காலேஜில் சில ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேனே தெரில சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னமும் போகாமல் இருக்கீங்க. சரியா, அதனால் எப்படியாவது காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சீட்டை வந்து டிக்ளைன் பண்ண முடியாது. டிக்ளைன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் கலந்துக்க முடியும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சருக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க, கவுன்சிலிங்க்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க. சரியா, ஒரு ரூல் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாமளும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால் உங்களுக்கு இருக்கிற காலேஜ் இப்போ கிடச்சிருக்க காலேஜில் மேக்ஸிமம் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர் போய் டிக்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதையாவது போய் கேளுங்க. ஆனால் சும்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸை சொல்லி புரிய வைங்க. இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.